தேவையில்லைன்னு நினைச்ச தந்தையும் அவரை தேடி அலைஞ்ச மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற அற்புதமான காட்சி. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கம், எதை பேசுறதுன்னு எனக்கு கலக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என் பேர் கண்ணன். நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்லையே. அப்பா அப்படின்னு உங்களை நான் கூப்பிடட்டுமா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. கண்ணா, அப்பா, கண்ணா, வா. என்ன மன்னிச்சிருக்க. இதை கொடுத்துட்டு போறதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்தேன். இந்தாங்க, நீங்க டாக்டர்கிட்ட கொடுத்த பிளாங்க் செக். கண்ணா, இது உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த பணத்தை வாங்கி எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல கொடுக்கத்தான் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை, நான் உங்க அப்பா. நீங்க என்ன அப்பாவா? நான் உங்க பிள்ளையா? இது வரைக்கும் அப்படியா நாம உறவு கொண்டாடணும்? போகட்டும், ஏதோ வந்தது வந்துட்டேன். உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நான் உங்களுக்கு முதல் குழந்தை தானே? ஆமா, முதல் குழந்தை. அதுவும் ஆண் குழந்தை பிறந்துட்டான். அப்பா அம்மா அது மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? உண்மைதான். இல்ல போய் என் வரைக்கும். ஏப்பா, நான் பிறக்கும் போது கூட நீங்க இதே மாதிரி பணக்காரரா தானே இருந்தீங்க? ஆமா. அப்பா, நான் விகாரமா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேண்டாத பொருளை குப்பை தொட்டியில வீசி எறிகிற மாதிரி என்ன எரிஞ்சிட்டீங்களா? நீங்க பிறந்தப்ப உங்க அப்பா கூட இதே மாதிரிதான் செய்தாரா? எது? இல்ல, நீங்களும் என்ன மாதிரி தானே இருக்கீங்க. அதனால உங்க அப்பா உங்களை வேணான்னு சொல்லிட்டாரான்னு கேட்கிறேன். இல்ல. ஏன்? அவர் அழாதவர், இந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியாதவர். இல்ல, உங்க அப்பா ஏன்? அதனால தான் அவருக்கு இருதயம், இரக்கம், பாசம் எல்லாமே இருந்தது. எங்க அப்பா பெரிய பணக்காரர். அவர்கிட்ட இரும்பு பெட்டி மட்டும்தான் இருக்குது. அதுக்குள்ள பணத்தையும் கௌரவத்தையும் மட்டும்தான் வச்சு கூட்டி இருக்காரு. அதனால தான் பெத்த பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டாரு. கண்ணா, அப்பா, என் விகாரத்துக்கு காரணமே நீங்க தாங்கிறத மறந்துட்டு என்ன வெறுத்து ஒதுக்கி அனாதையா அலையும்படியா செஞ்சிட்டீங்களே. இதை விட நான் பிறந்தப்பவே என்ன கொண்டு இருக்கலாமே. ஐயோ, நான் அதைத்தான் செய்ய சொன்னேன், அதைத்தான் செய்ய சொன்னேன். நீ உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதா? நீ பிறந்த அன்னைக்கே உன்னை கொண்டுட சொன்னேன். அந்த முட்டாள் ராஜு அதை செய்யறேன். நீ உயிரோட இருக்கிற விஷயம் சமீபத்தில் தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா இல்லைன்னா நீங்களே ஒரு வழியா என்னை எப்படியாவது கொண்டு இருப்பீங்க. இல்ல கண்ணா, நான் இப்ப குற்றவாளி கொண்டுல, கடந்த காலம் சாட்சி கொண்டுல, நீ நீதிபதி ஸ்தானத்துல. என் குற்றங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்புறேன். நீ என்ன தண்டனை கொடுக்கறியோ அதை நான் ஏத்துக்கிறேன். வெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எவ்வளவு சுருக்கமா சொல்லி முடிச்சு. ஏப்பா, இந்த விஷயம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாதுல்ல? தெரியணும்னு நீ விரும்புறியா? இல்ல, நான் இறந்தவனாவே இருக்கு. அது மட்டும் அழகான எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு அவலட்சணம் மகனா இருக்க வேண்டாம். எங்க அம்மாவுக்கு மகனா இருக்க வேண்டியவன் என் தம்பிதான். கலகலன்னு இருக்கிற உங்க குடும்பத்துல என்னால ஒரு கணவரை ஏற்பட வேண்டும். என் கதை உங்களோட இருக்கட்டும். டாடி, எஸ், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். கொஞ்சம்
பணம் வேணும். அதுக்கு இதுதான் நேரமா? எக்ஸ்கியூஸ் மீ டாட், நீங்க தூங்குறேன்னு தெரிஞ்சது. காலையில நீங்க ஆபீஸ் போகும்போது உங்களை ஒரி பண்ண வேணும் தான் இப்ப வந்தேன். ஐம் சாரி டாட். ஏண்டா எப்ப பார்த்தாலும் பணமா? நீ என்கிட்ட வரதே பணத்துக்காக தானா? நோ டாட், என்னுடைய ஹோட்டல். டேம் யுவர் ஹோட்டல். ஹோட்டல் 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 எடுத்து மூடு. நீ வியாபாரம் செய்தது போ. எஸ் எஸ், நானும் அந்த முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஏதோ தெரியாதனமா சில தவறு நடந்து போச்சு. அதை சரி கட்டுறதுக்காக தான் கொஞ்சம் பணம். என் தேவை தெரிஞ்சு கையெழுத்து போட்டு ரெடியா வச்சிருக்கீங்களே. How sweet of you. Dad, இதுல என் இஷ்டப்படி தொகை எழுதிக்கலாம்ல? எடுத்துட்டு போ. இதான் கடைசி தடவை. Thank you, Dad. Good night. பாத்தீங்களாப்பா, உங்க பணத்துக்கு உரியவன் யாரோ அவங்கிட்டயே அது போய் சேர்ந்துருச்சு. தம்பிகிட்ட ஏன்பா இவ்வளவு கண்டிப்பா நடந்துக்கிறீங்க? வாரி வாரி இறைச்சாலும் வற்றாத உங்க செல்வத்துக்கு அவன் தானே ஒரே வாரி. ஒரே பிள்ளைங்கிறதுனால அவங்க அம்மா, உங்க அம்மா அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து. தம்பி பாக்கியசாலி இல்ல கண்ணா, அவன் தவறான பாதையில போய்கிட்டு இருக்கான். அவனுடைய கூட்டாளிகள்லாம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அவன் ஏதாவது ஆபத்துல மாட்டிக்குவானு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்கப்பா, நான் அவனுடைய நிழலா இருந்து அவனை பாதுகாப்பேன். தம்பிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் உயிரை கொடுத்தாவது தம்பியை நான் காப்பாற்றுவேன். வரேன். கூப்பிட்டீங்களா? இல்லையே. வாயால கூப்பிடல, உங்க விரலால கூப்பிட்டீங்க. ஆமா. ஏன் கூப்பிட்டீங்க? குழந்தை அம்மான்னு கூப்பிடுறது பசிக்காக, குருட ஐயான்னு கூப்பிடுறது சரியான வழியை தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த கண்ணை நிம்மின்னு கூப்பிடுறது நிம்மியோட மனம் விட்டு பேச. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது விசேஷமா? வேதனையை தவிர வேற எந்த விசேஷமும் என் வாழ்க்கையில இல்லேன்னு முடிவு கட்டியிருந்த எனக்கு கொஞ்ச நாளா பல சந்தோஷமான சமாச்சாரங்கள் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு நடந்துகிட்டே வருது. உங்க சந்தோஷத்துல எனக்கும் பங்குண்டா? உண்டு உண்டு. என் சந்தோஷ சரித்திரத்தின் முன்னுரையே நீங்க தானே அதை ஆரம்பிச்சு வச்சீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. கொஞ்சம் கருங்களை நான் சொல்றேன். மன்னிக்கணும், இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த சித்தார் மியூசிக்கே பிடிக்காத ஒருத்தர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பார். நான் அவரை சந்திக்க வரேன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்காக ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரா? நீங்க சந்திக்க வேண்டியவரா? ஆமா, இது வரைக்கும் அப்பா கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்ககிட்ட சொல்றதுனால தப்பு இல்ல, ஏன்னா நீங்க தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. சொல்லட்டுமா? வந்து நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவருக்கு என் மேல கொள்ள ஆசை. எனக்கும் அவருன்னா ரொம்ப ஆசை. அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. அதுக்கப்புறம் எங்க கல்யாணம் தான். அவரு ரொம்ப அழகா இருப்பாரா? ரொம்ப அழகா இருப்பாரு. குறுகுறுப்பான கண்ணு, பச்சை குழந்தையாட்டம் முகம். வச்ச கண்ணு வாங்காம அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. என்ன கண்ணன்?
தேடிட்டு வந்தாலும் வரும். ஏன்னா நம்ம செஞ்சிருக்கிறது போல ஜாக்கிரதை. ஏய் சார், விஜய்க்கு தெரியாம காதும் வெச்ச மாதிரி காரியம் நடக்கணும். எஸ் பாஸ். எனக்காடா தெரியக்கூடாதுங்க? எனக்கு தான் தெரிஞ்சிடுச்சே. என்ன ஃபூல் நினைச்சேன். நீ வச்சிருவ ராஸ்கல். என்னடா என் முன்னால வர? எவ்வளவு கட்ஸ் இருக்கணும் உனக்கு? யாரா நீ? போடா இந்த பக்கம். யாரா நீ? போ ராஸ்கல். மை காட்! என்னடா இவ்வளவு கோல்டு வச்சிருக்க? எங்க அப்பா கிட்ட கூட இவ்வளவு கோல்டு இல்ல. ஓ, எனக்கு தெரியாம ஏன் ஹோட்டல்ல கோல்ட் ஸ்மக்லிங் பண்றியா ராஸ்கல்? விஜய், உன் தலைய காப்பாத்திக்கணும்னா இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என்னடா த்ரெட்டன் பண்ற? த்ரெட்டன் பண்ற? மரியாதை இதெல்லாம் எடுத்துக்கிட்டே கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, இல்லாட்டி எங்க அப்பாவுக்கு டெலிபோன் பண்ணுவேன். புடிச்ச கட்டுங்கடா இவன். ராஸ்கல், என் துட்டு தின்னுட்டு என்ன கட்ட சொல்ற டாகாடா நானு? யாரா வரவேன்? யாரா வரவேன்? எனக்கு பாக்ஸிங் தெரியும், எல்லாத்தையும் அடிச்சுவேன். போலீஸ்! நீ என்ன கட்டி அடிச்சடா? கொண்டு போய் கட்டி வைடா. ராயன் கோட்டை, பழைய அரமனை. அப்பா, அந்த பெட்டியை என்கிட்ட கொடுங்க. எதுக்காக? அந்த பணத்தை வீசி எரிஞ்சிட்டு விலை மதிப்பில்லாத என் தம்பியை உயிரோட கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கண்ணா, சரியான சந்தர்ப்பத்துல தான் வந்திருக்கிறேன். நானும் உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த நான் உன் பேர்ல எழுதி வச்சிருக்கிற உயில், உயில என் பேர்லையா? எதுக்கு? கண்ணா, நீ என் மூத்த மகன். என் சொத்துக்கள் முழுவதும் உன் பேர்ல எழுதி வச்சிட்டேன். இனிமே அத்தனைக்கு உரியவன் நீதான். என்னப்பா இது? புது சொந்தமும் பந்தமும். கண்ணா, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. பிறக்கும் போது நான் தான் பிச்சைக்காரனா பிறந்தேன். நீ பிரபுவாவே பிறந்தேன். கண்ணா, உங்க அப்பா ஒரு கோடடா, உங்க அப்பா ஒரு கோடை. உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிச்ச குற்றத்தை ஒத்துக்கவும், இன்னை வரைக்கும் நீ உயிரோட இருக்கிறங்கிற உண்மையை சொல்லவும் தைரியம் இல்லாத ஒரு கோடடா. ஆனா உன் தம்பி கல்யாணத்துல எல்லாருக்கும் முன்னாடி உன்னை கொண்டுட்டு போய் நிறுத்தணும். நீ யாருங்கிற உண்மையை சொல்லணும். ஆனந்தத்தால உங்க அம்மாவை அப்படியே மெய் மறக்க செய்யணும். நான் செய்த பாவத்துக்கெல்லாம் உங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன்டா கண்ணா. அதெல்லாம் நடக்காது போல இருக்கப்பா, அதெல்லாம் நடக்காது போல இருக்கு. ஏன்பா அப்படி பேசுறீங்க? கண்ணா, நாம சந்திக்கிறது இதுவே கடைசி முறையா இருக்கலாம். ஒருவேளை உன் தம்பியை நானும் சேர்ந்து திரும்பி வரலாம். இல்லைன்னா அவன் மட்டும் வரலாம். அதுவும் இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் திரும்பி வராமையே போயிடும். அப்பா, இல்லாத பொருளை யாராலையும் இழக்கவே முடியாது. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் இல்லாதவன், இல்லாமையே போயிடுறேன். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். இடையில வந்த பந்தம் தானப்பா நான். என்ன உதறி எரிஞ்சிடுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா என்னைக்குமே நிறைஞ்ச சுமங்கலியா இருக்கணும். அவ்வளவுதான். கொடுங்கப்பா பேட்டி. முடியாது, முடியாது, முடியாது. நான் சொல்றதை நீ கேள். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அம்மா, நான் போறேம்மா, நான் போறேன். என்னங்க, நீங்க இன்னும் போகலையா? உங்க மனசு என்ன கல்லா? இவ்வளவு சொத்துக்கும் ஒரே ஒரு வாரிசு, ஒரே ஒரு பிள்ளை. அவனை விடவா உங்களுக்கு இந்த பணம் பெருசு? என்னங்க, போங்க, சீக்கிரம் போங்க. எப்படியாவது என் குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து சேருங்க. ஐயோ, என் குழந்தை என்ன கஷ்டப்படுறானோ, அந்த பாவிங்க அவனை என்ன கொடுமைப்படுத்துறாங்களோ. விஜய், என் கண்ணா, என் கண்ணா, கண்ணா.
கண்ணா 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 மதிக்க முடியாத பரிசு ஒண்ணு உனக்கு தரதா சொன்னனே, அதுதான் இந்த பரிசு. நான் வரும்போது சொல்லல, இவன் தான் உன் மூத்த மகன் கண்ணன். கண்ணா 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 அம்மா, என் உடம்பெல்லாம் வலிக்குதும்மா. என்ன அப்படியே கட்டி பிடிச்சுக்கங்கம்மா. இதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன், எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேம்மா. அம்மா அம்மா, இத பாருங்கம்மா, என் உடம்பெல்லாம் துப்பாக்கி குண்டு பட்டு சல்லட கண்ணு மாதிரி இருக்குமா. ஆனா என் இதயத்தை மட்டும் துப்பாக்கி குண்டு தொலைக்கவே இல்லம்மா. ஏன் தெரியுமா? அதுல நிரந்தரமா நீங்க இருக்கீங்க. அதனாலதான் துப்பாக்கி குண்டு தொலைக்கவே டாக்டர் டாக்டர், என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், எப்படியாவது. டாக்டர் டாக்டர், நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஆனா இனிமே உங்களால எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. டாக்டர், நான் என்னைக்குமே இல்லாதவன், இல்லாமையே போயிடுறேன். நிம்மி நிம்மி, தம்பிய உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைச்சுட்டே இல்ல. அப்பா தம்பி, அப்பா தம்பி, அம்மா அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? இங்கதான்ப்பா இருக்கேன். ஒரே இருட்டா இருக்குமா. என்ன விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. இல்ல கண்ணா, உன்னை விட்டுட்டு நான் போவே மாட்டேன். வாழ்க்கையெல்லாம் உன்னை விட்டுட்டு இருந்தது போதும்பா. இனிமே உன்னை விட்டுட்டு நான் போவே மாட்டேன், போகவே மாட்டேன் கண்ணா. கண்ணா கண்ணா இல்ல, அது அது நீங்க வச்ச பேர் என்னம்மா? என்ன மகனேன்னு கூப்பிடுங்கம்மா. மகனே, இன்னொரு தடவை கூப்பிடுங்கம்மா. மகனே கூப்பிட்டு இருங்கம்மா. மகனே, அம்மா. என் செல்வமே, அம்மா மகனே, அம்மா.